வருமா இது வந்து சிக்கன் தொக்குக்காக 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிட்டுச்சுன்னா 2 சோம்பு, பட்டை, லவங்கம், 2 நட்சத்திரம் இதெல்லாம் போட்டோமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் 3 வெங்காயம் அப்படின்னா 1/2 கிலோ கறிக்கு கரெக்டாக கேட்குதாம்மா? இது நல்லா வதங்கட்டும். வதங்கினது இந்த தக்காளி ஆட் பண்ணணுமா. இந்த தக்காளி போட்டதும் கொத்தமல்லி கருவேப்பிலை இது போட்டுட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். வருமா தக்காளி ஆட் பண்ணிவிடுமா. தக்காளி வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கணுமா. இதை ஆஃப் பண்ணணும். நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி வச்சு எண்ணெய் பிரித்து பாருமா. அந்த டைமில் கறி எடுத்து போட வேண்டியதுதான். நான் 1/2 கிலோ கறி எடுத்துக்கிறேம்மா. கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ரசம் வச்சுக்கிறேன். புதினா தொகையில் அரைச்சிக்கிறேன். அதனால் இது கிரேவியாக செஞ்சிடலாம் அப்படின்னு இது வருமா. இதை தண்ணியை சொல்லி அது வந்து நல்லா வதங்கணும். இந்த ஒரு மாதிரி சவுண்டு வரும். அப்போது தண்ணி நல்லா வற்றிச்சுன்னு அர்த்தம். இது வருமா. மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோமா நாங்கள். அதெல்லாம் கொஞ்சம் மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வரணுமா. இந்த தேவையானது கறி ஏற்கனவே வெந்திருக்குது கொஞ்சம். இப்போ கொஞ்சம் இது பண்ணி மிளகாத்தூள் இதெல்லாம் இந்த வாசனைலாம் போகணும் இல்லையா, அதுக்காக இதை வருமா செதற வச்சுருக்குறோம்மா. இதில் வந்து இறக்கும்போது